இங்கேருந்து விழுப்புரத்துக்கு போகுது பொருள், நிவாரண பொருள். யார் கையிலேருந்து காசு போடுறாங்க? நம்ம வரி பணம். நம்ம வரி பணம். நம்ம காசு எடுத்து போட்டுட்டு, யார் ஸ்டிக்கர் ஒட்டுறது? உங்க ஸ்டிக்கரு. விளம்பரம். ஏன் தமிழ்நாடு அரசுன்னு மட்டும் போட்டு அனுப்ப வேண்டியது தானே! புரியுதுங்களா? இப்ப மட்டும் அரசு வேற இல்ல, ஸ்டாலின் வேற இல்லன்னு பேச்சு வரும். புரியுதுங்களா? நீங்க வேறு, அரசாங்கம் வேறு என்பதுதான மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள வேரோடு இங்கிருந்து பிடுங்குவதற்காகத்தான் நீங்க ஒட்டுமொத்த மக்களும் இப்ப போராடிட்டு கிடக்குறாங்க. இந்த போராட்டத்துடைய வெளிப்பாடு தான் விஜய் சொன்ன வார்த்தை. சம்பிரதாயத்துக்காக சில விஷயம் நான் செய்ய விரும்பல. மக்களை போய் நான் வந்து நீங்க வந்து Twitterல பதிவு போடுறது, தண்ணிக்குள்ள இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது. அண்ணாமலை கூட போன முறை செஞ்சார் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. கணுக்கால் அளவு தண்ணி தான். கப்பல்ல போட்ல வந்து போயிருக்காரு. போட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சேட்ட. இவங்களும் அதே மாரி தான் சேட்டை. இந்த சேட்டை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைய தான் நான் பிராக்டிகலா அரசியல் என்பது மக்களை நேரடியாக சந்திப்பது. அந்த மக்களுக்கு நேரம் ஒதுக்குவது. அந்த மக்கள்ட்ட பிரச்சனை என்னன்னு கேட்கறது. இத்தனை ஆண்டு காலம் சரி செய்யப்படாத பிரச்சனை என்ன? வந்தாலும் என்ன சரி செய்யணும்? அதை மனுவாக பெற்று அதற்கான விஷயத்தை கட்டமைச்சு அதை கொண்டு வரதுக்கான வேலைய தான் விஜய் செஞ்சாரு. நீங்கள் உங்க செலவு பண்ண அரசாங்கம் செலவு பண்ணத விட அதிகமா செலவு பண்ணி கூப்பிட்டுட்டு வராருன்னா, அக்கறை இல்லாம கூப்பிட்டு வராரு? ஏன் விஜய்க்கு வெளிய வர தெரியாதா? இல்ல வெளியில வராமயே அரசியல் பண்ணிட முடியுமா? வருவார்ல. வரும்பொழுது நீங்க கதறுவீங்கல்ல. உங்களுக்கு அவர் வரும்பொழுது கூட்டம் எக்கச்சக்கமா வரும். அன்னைக்கு திமுக காரனுக்கு மூச்சு கூட விட முடியாது.